திருமதி தாமரை செல்வி ராதாகிருஷ்ணன், ஆனந்தி, திருமதி ஆனந்தி செல்வராஜ், கடல் போற்றி வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வண்தொண்ட பாதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு சால் போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பஞ்சபுராணம் தேவாரம். மங்கையர்க்கரசி வளவர் கொன் பாவை வரிவலை கைமட மானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலூருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணே தன்னோடும் அமர்ந்த ஆனவையாவதும் இதுவே. பெற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்கள் தாங்கள் பயின்ற திருக்குறளிலிருந்து ஒரு சில அதிகாரங்களை உங்கள் முன் கூற இருக்கிறார்கள். முதலாவதாக செல்வன் ஆதி. அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவான் நற்றா தொழாரெனின் வளர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாம இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எளிமையிட இருள் இருவனியும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்ட பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்ற நீர் வாழ்வா. தனக்கோமை இல்லாதம் தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் எளிது. அறவாடி எந்தனம் தாழ் சேர்ந்த கல்லால் பிறவாடி நீந்தல் எளிது. கொல்லில் புறையில் குணமிலவே என் குலத்தால் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவன் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதிகாரம் 2. வான் சிறப்பு. வான் என்ற உலகம் வழங்கி வருதலாம் தான் அமிர்தம் என்ற உணர பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பின்னென்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏறினுளார் உழவர் பெயர் என்று மாறிவள குன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பது எல்லாம் மழை விசுமென் தெளிவீலி நல்லார் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அறிந்து நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் தனது எள்ளி தான் நல்காதாகிவிடு சிறப்போட பூசனை செல்லாது வானம் மறக்குமே வானோர்க்கும் என்று தானம் நவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வணங்காதிரு நீரின்றி அமையாத உலக நன்மையாரியாக்கும் வானின்று அமையாத உலகு. வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லார்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் உள்ளவள் மானா கடை பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் தெய்வம் தொழால் கொழுநற் சொழுதெழுவார் பெய்யன பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோழிலார் பெண் சிறை காக்கும் காப்பதன் செய்யும் மகளிர் நிலை காக்கும் காப்பே தலை பெற்றான் பெரும்பெருவர் பெண்டில் பெருஞ்சிறப்பு புத்தேரில் வாழும் உலகு புகழ் புரிந்த இல்லிரோக்கில்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேரு கல்லாதவரும் நனி நல்ல கற்றார்முன் சொல்லாது இருக்க பெறின் கல்லாதான் நுட்பம் கலியனந்தாயினும் கொல்லார் அடி உடையார் கல்லா ஒருவன் தலைமை தலை பெய்து சொல்லாடச் சோறு படும் உடனென்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கடனையர் கல்லாதவர்
நுண்மான் நுழைகுணம் எல்லாம் எரிநட மண்மான் புனைப்பாவை அற்று நல்லார்கண் பட்ட வறுமையில் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கட்டாரோடு அமைத்திறல் பாடு விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கனூர் கட்டாரோடு ஏனையவர் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்து புறுத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று அன்று வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுத்தர் என்று அகன மருந்து செய்யால் உரையும் முகன மருந்து நல்விருந்து ஓம்புவானில் வித்தும் விடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணை துணை தென்பொதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றேற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடைமை உளின்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு மோப்ப குழையும் மணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து ஆடுவன சினம் ஈவன கவல் ஈவன விளக்கல் உடையத விளங்கல் ஊக்கமா கைவிடு அண்ணாத்தை கதை ஏ பெரிய கத்து அயமத்தோன் ஒப்புரரோடுக ஓடுவரோடியே அவியம் பெற்ற அக்கா தொற்கள் கண்டுண்டு தொல்ல நம் போவலை சனி நீராடு நயபுரை. விஜயநாதன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். தாய் தொண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமந்திர பேராசிரியர் தாய் ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஓசா அறிவு ஐயா முதன்மை பொது மேலாளர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே சிறப்பாக வருகை புரிந்திருக்கக்கூடிய கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இன்னும் அவைக்கு நிறந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். என்னுடைய கவிதையுடைய தலைப்பு நாடகம். நாடகமே மக்களின் மனதில் நல்ல பண்புகளை புகுத்துவதில் அன்று சிறந்ததாய் இருந்தது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றோரின் தமிழ் மணக்கும் வீர வசனங்களால் அது மெருகேறியது. கலைவான நகைச்சுவையோடு நாடகத்தில் நல்ல கருத்துக்களால் தமிழக மக்களை சிந்திக்க வைத்தார். புரட்சி தலைவரும் நாடகத்தில் நடித்து அதற்கு பெரும் புகழினை சேர்த்தார். பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் புரட்சி தலைவரும் அரியணை ஏற முதன்மையாக இருந்தது நாடகம் என்பது தமிழ் நாடே அறிந்தது. தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தம் முதலியார், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் இவர்கள் நாடக உலகிற்கு ஆற்றிய சேவை என்றும் நாடகம் என்ற சொல் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும். நாடகத்தின் மூலம் திரைத்துறைக்கு வந்து பின்பு அரசியலுக்கு வந்தவர்கள் அவர்கள் பெரும் பண்பை நம்பி இருந்தார்கள். திரைத்துறையின் மூலம் மட்டும் அரசியலுக்கு வருபவர்கள் பெரும் பணத்தை நம்பி இருக்கிறார்கள். நாடகத்தாயின் குழந்தையே திரைப்படம். குழந்தை இன்று சிறந்து விளங்கினாலும் என்றும் நாடகமாகிய பெற்ற தாய்க்கே முதலிடம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து திரு ஆறுமுகம் ஐயா அவர்களை கவிதை வாசிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மையம் நடத்தும் ஆன்மழா நிறுவனர் ஐயா ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த அவையில் அமர்ந்து இந்த கவிதையை ரொம்ப பிரியமாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகளிர் தினத்தை பற்றி ஒரு கவிதையை உங்களுக்கு விரும்பாமல் செய்கிறேன். வீட்டுக்குள்ளே என்னை பூட்டி வைத்தோம், விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்றார் பாரதி.
தொலைக்காட்சிகளில், சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில், ஒலிம்பிக்கில் என எதிலும் முன்னணி என்ற பெண் கல்வியை உச்சம் காண்கிற தாய்களே, படைப்பின் இலக்கு பரிசிலும் பாராட்டிலும் அல்ல. பெண்கள் வாழ்க்கை ஒரு வானவில், பெண்கள் அதன் நிறங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும். சூரியன் இன்றி பூமி சொல்லாது, பெண்கள் இன்றி இவ்வுலகம் இயங்காது. பெண்கள் இன்றி இவ்வுலகம் இயங்காது. பெண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். உருகவும் தெரியும், உருக்கவும் தெரியும். உருகவும் தெரியும், உருக்கவும் தெரியும். இல்லறத்தின் அழகையும் உலகின் அழகையும் உருவாக்கும் அணிகலன்தான் பெண்கள். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட விருட்சகம்தான் பெண்கள். தியாகத்தின் மறு உருவமாய், விட்டுக் கொடுப்பதின் எடுத்துக்காட்டாய், பாதுகாக்கலின் கார்டியன் ஏஞ்சலாய் இருப்பது பெண். புதுமை பெண்களே, புரட்சி கனவுகளே, வெள்ளையனை வெளியேற்றி வீர முழக்கமிட்டவர் வேலுநாச்சியார். தடை கற்களை படிக்கல்லாக்கி விடாமுயற்சியால் விதவிதமான கண்டுபிடிப்புகளால் உலகை உயர்த்திடுவார் பெண்ணே. மார்ச் 8 மகளிர் தினம், உலக மகளிர் தினம். உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் போட்டி புகழும் திருவிழாதான் மகளிர் தினம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். விருந்தினருக்கும் திருமந்திர பேராசிரியர் தாய்ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை தலைப்பு முகமூடி திருவிழா. முகமூடி திருவிழா பெரும்பாலும் உலக அளவிற்கு போடப்படுகிறது. மனிதனின் வேஷம், விற்கப்படுகின்றன நிஜங்கள். பெரும்பாலும் உலக அளவிற்கே போடப்படுகிறது மனிதனின் வேஷம், விற்கப்படுகின்றன நிஜங்கள். காற்றுள்ளவரை வாழ்வு கிளையில் வந்து அமர்கிறது அவனது நடிப்பு. ஒரு முகம் 100 முகமூடிகள் ஆகப்பெரும் கேடிகள். ஒரு முகம் 100 முகமூடிகள் ஆகப்பெரும் கேடிகள். பச்சோந்தியோடு போட்டியிடவே போகிறான். பச்சோந்தியோடு போட்டியிடவே போகிறான். யாருக்கும் பயனில்லாமல் ஆகிறான். யாருக்கும் பயனில்லாமல் ஆகிறான். நரைச்சீலை விழும்போதுதான் விழுந்தவனுக்கு புரிகிறது முந்தி அடித்துக் கொண்ட அந்தக கதையமைப்பு. சொல்லப்படாத நீதி கதைகளின் மீதி கதைகளை இவனை வைத்தே எழுதிடுக. யார் இங்கே பூசாரி, யார் இங்கே பலியாடு, தெரியாமலே நகர்கிறது தேரோட்டம். யார் இங்கே பூசாரி, யார் இங்கே பலியாடு, தெரியாமலே நகர்கிறது தேரோட்டம். திருவிழாவை தொலைக்கவே முகமூடி தயாரிக்கின்றன. நன்றி, வணக்கம். ஆசிரியர் தாய்ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்கள் எழுதியுள்ள முகம் பார்த்தல் நூல் குறித்து அறிமுக உரை கூற வருமாறு NMJ மெட்ரிக் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கலையரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் மாலை வணக்கம். அமுதே தமிழே நீ வாழி, என் ஆவியில் கலந்து நாவிலே தவழும் அமுதே தமிழே நீ வாழி. சிறப்பு விருந்தினர், தாய் தொண்டு நிறுவனர் அம்மையா, பிரேமா அம்மையா, தமிழ் ஆர்வலர்கள், எனது திருமந்திர வகுப்பு தோழர் அப்பா ராமலிங்கம் ஐயா அவர்கள், சக கவிஞர்கள் ஆறுமுகம் ஐயா, தீபக் ஐயா சார், கணேசன் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். முகப்பாக்கள் தாய்
வலையொலி உரை. இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம். இதுதான் புத்தகம். எழுதியவர் எதிரே அமர்ந்திருக்கிறார். அறிமுகம் முடிந்துவிட்டது. இந்த நூல் அறிமுகத்தை நான் எப்படிலாம் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இதனுடைய தலைப்பு, இது எழுதினவங்க, இதனுடைய மொழி நடை எப்படி இருக்கிறது, இதை யாரெல்லாம் படிக்கலாம், இந்த நூலினுடைய மைய கருத்து என்ன, அது வாங்க, சமூகத்திற்கு, மாணவர்களுக்கு, வாசகர்களுக்கு இது எதை அளிக்க போகிறது, யார் யாரெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படிங்கறது அறிமுகத்துல, அப்படியாக இந்த அறிமுகத்தை நான் வழங்க போறேன். நூலின் பெயர் முகம் பார்த்தல். தாய் வலையொலி உரைகள். இதில் கட்டுரையாக, கதையாக இடம்பெற்றிருக்கிறது. எழுத்தாசிரியர், நூலாசிரியர் திருமந்திர பேராசிரியர் தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அவர்கள். இந்த நூல் சிறு நூல் என்ற வகைக்குள்ளே வருகிறது. 20 பக்கங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறது. இந்த நூலினுடைய மைய கருத்து, மனிதன் தன் குறைகளை அறிய வேண்டும், சுய ஆய்வு, மனித நேயம், பிறருக்கு உதவுதல், வாழ்க்கையின் உண்மை, இதையெல்லாம் இந்த நூல் மைய கருத்தாக கொண்டிருக்கிறது. இதில் 8 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த நூலினுடைய அட்டைப்பகுதியை பாருங்களேன். அழகான அப்சரஸ் கண்ணாடியில தன் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அத எழுத்தாசிரியர், நூலாசிரியர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே கால கண்ணாடி பிரதிபலிப்பது இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பங்கு. இலக்கியம் அந்தந்த காலகட்டத்தில் மனிதர்களுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, சிந்தனை ஓட்டம், அவர்களுடைய செயலாற்றும் திறன், அவர்களுடைய சிந்தனை, இதையெல்லாம் வெளிப்படுத்துவது இலக்கியம். அதை கால கண்ணாடி, இலக்கியம் ஒரு கால கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக அது நம்ம எழுத்தாசிரியர், நம்ம நூலாசிரியர் அந்த கண்ணாடி பார்க்கிறவங்கள திரும்பி பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கின்ற நடந்த விஷயங்களை இவர் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்கிறார். அதுதான் முகம் பார்த்தல். கண்ணாடியை பார்க்கிறார் மறுபடியும். தன் சிந்தனை ஓட்டத்துல இந்த உலகத்தில் நடந்த நிகழ்வுகள் அல்லது உணர்வுகள் எப்படி பிரதிபலிக்கின்றன, மனிதர்கள் அதை எப்படி உள்வாங்குகிறார்கள், அதனை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள், மொத்தத்துல தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் வாழ்கிறார்களா, அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் விட்டுற வாழ்க்கை என்பது அனுபவித்து வாழ்வதற்கு தான். அந்த அனுபவிப்பது என்பது என்ன அப்படிங்கறத தான் இந்த நூல்ல 8 அத்தியாயங்கள்னு சொல்லிட்டே வராங்க. இதுல பின்னாடி அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை இப்படி உரைநடையா இல்லாம ஒரு கவிதையா சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பிஸி என்று போட்டிருப்பதை பார்த்தால் சிரிப்பு தான் வருகிறது. இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன் தன்னை தொலைத்தது தெரியாமலே எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். தன்னைத்தானே தொலைச்சிட்டான். தான் என்கின்ற இந்த ஆன்மாவை தொலைத்து விட்டு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான் என்பதை இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள், அவர்கள் இருளில் இருந்து ஒளியை நோக்கி பயணிக்கிறார்கள். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் அனைத்தும் அவனை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற அதை சொல்லியிருக்காங்க. அந்த இருள் என்பது அறியாமையும், அதாவது நாம் ஆன்மாவை அறியாமல் இருப்பதும். பல வழிகள், அந்த மாற்றங்கள் பல வழிகளை தரும், பல சோதனைகளை தரும். அந்த சோதனைகள் நம்மை சாதனைக்கு இட்டு செல்லும், மனதை பக்குவப்படுத்தும். மனதை பக்குவப்படுத்தும் பொழுது நாம நம்மளுடைய ஆன்மத்தை நாம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்போம். அப்ப மனதுல ஒரு அமைதி நிலவும்.
அந்த அமைதியை இவர் ஒளி என்று சொல்கிறார். இருளுக்குள் புதைந்து பின் தன் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். இருளில் இருந்து ஒளியை நோக்கி பயணிப்போம். நம்மை நாமே சுய ஆய்வு செய்யும் பொழுது நமது குறைகள் குற்றங்கள் நீங்கி நாம் ஒளியை நோக்கி பயணிப்போம்.